ஹேக்கிங் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பீங்க, கமெண்ட்ஸ்லாம் காப்பி பண்ணி ரன் பண்ணிருப்பீங்க. பட் எதுவுமே உங்களால் ப்ராப்பராக ஹேக் பண்ணுறதுக்கு முடிஞ்சிருக்காது. இங்கே ப்ராப்ளம் நீங்கள் கிடையாது, த வே யூ ஆர் தாட். உங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்லாதனால உங்களால் ரியலாக ஹேக்கிங்கை கற்றுக்க முடியாமலே போயிடுது. என்னைக்காவது ஒரு நாள் நைட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு ஹவு டு பிகம் அ ஹேக்கர்னு சர்ச் பண்ணி அவங்க சொல்கிற ஸ்டெப்ஸ் மூலயமா காலி லினக்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க காட்டுற கமெண்ட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிருப்பீங்க. அண்ட் அப்போதைக்கு அது ஒர்க் ஆகிருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணும்போது ஒர்க் ஆகாமல் வந்திருக்கும். அது ஏன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ரன் பண்ணுறது தான் எங்கள் ப்ராப்ளமே. அண்ட் ஐ எம் ஆகாஷ், சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அண்ட் ஜென்யூன் இன்ஜினியர். நீங்கள் பார்த்துக்கிறது கேம்கஸ் அஃபிஷியல். இங்கே சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட ப்ராக்டிக்கல் எத்திக்கல் ஹேக்கிங்கை கற்றுக்க போகிறோம். ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், ஹேக்கிங்னா ஜஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இட்ஸ் a வே ஆஃப் திங்கிங் and how you understand the system நான் சொல்லுவேன். because if you want to hack the system, you want to understand the system first. for example, நீங்க ஒரு வெப்சைட்ல போய் லாகின் பண்றீங்கன்னா நார்மல் யூசருக்கு ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான். பட் ஹேக்கருக்கு இது ஒரு ஃப்ளோ. நீங்க இங்க இருந்து உங்க கிரெடென்ஷியல்ஸ் சர்வருக்கு அனுப்புவீங்க. அந்த சர்வர் அதை வேலிடேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு செஷன் கிரியேட் பண்ணும். அண்ட் இந்த ஃப்ளோல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அதான் என்ட்ரி பாயிண்ட். இதை நீங்க எந்த டூலை வச்சுமே கத்துக்க முடியாது unless and until நீங்க அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் புரியல சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லாக்கையும் கீயையும் கொடுத்து உங்களை ஓப்பன் பண்ண சொன்னேன் அப்படின்னா உங்களால ஈஸியா அந்த கீயை வச்சு அன்லாக் பண்ற முடியும். பட் நெக்ஸ்ட் டைம் நான் வேற ஒரு லாக் கொடுத்தேன் அப்படின்னா உங்களால் அதே கீ யூஸ் பண்ணிலாம் அன்லாக் பண்ணுற முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு டூலை லேர்ன் பண்ணிட்டு அதே டூலை வச்சு எல்லா சிஸ்டமையும் ஹேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கன்ஃபார்மாக முடியாது. unless and until நீங்கள் ஒரு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்க ஃப்ளாஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஹேர் பின்னை வச்சு கூட ஒரு லாக்கை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இது செம்ம பெரிய ஃபீல்டு. இதில் வெப், நெட்வொர்க்கிங், ஏபிஐ, கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். பட் கன்ஃபியூஸ் ஆகிறது நார்மல் தான். பட் நம்ம சேனலில் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு கான்செப்ட் எடுப்போம், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதனால உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். படத்தில் ஹேக்கர்ஸ்னாலே இந்த மாதிரி கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் ரியல் லைஃப்லையுமே இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு நம்மளால நெட்வொர்க் அனலைசிஸ் பண்ண முடியும் அண்ட் ஒரு கார்டை க்ளோன் பண்ண முடியும். அந்த சிக்னல்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணி எமிட் பண்ண முடியும். இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் நம்ம ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இந்தியாவில் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில பேர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அந்த தமிழில் வீடியோஸ் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அந்த இதோட டீட்டெயில் ரிவ்யூலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டூல்ஸை நீங்களே எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த Phantom 32ன்ற டெவலப்மெண்ட் போர்டு நாங்கள் பில்ட் பண்ணது தான். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஏஐ பற்றி பேசுவோம். நிறைய பேர் கோட் கிரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் சில பேர் தான் ஹேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் அதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம ஹேக்கிங்கை கற்றுக்கிறதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓன் ஏஐ பில்ட் பண்ணி நம்மளோட டாஸ்க்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுலாம் சொல்லிட்டு இந்த சேனல் நான் அப்லோட் பண்ண போகிறேன். பேசிக்காக சொல்ல போனோம்னா ஒரு ஜார்விஸை கிரியேட் பண்ணி ஹேக்கிங்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் ஜஸ்ட் யூஸ் மட்டும் பண்ண போகிறதில்ல, நம்மளே எப்படி அந்த ஏஐயை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பட் ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக கிடையாது. டூ மச் இன்ஃபோ, நோ ரோட் மேப், லாங்குவேஜ் பேரியர்லாம் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, புரியல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் லோவாக போயிடும். பட் அது உங்கள் ஃபால்ட்டு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாததான் இங்கே மிஸ்டேக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் ஒரு நாள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, அது செக்யூராக இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது அது பிரேக் ஆகுது. அண்ட் அது லக்கு கிடையாது, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கு. அப்போ தான் நீங்கள் ஹேக்கரோட மைண்ட் செட்டை ரீச் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும், ரீஸ்டார்ட் பண்ண பயமாக இருந்தாலும் ரிலாக்ஸ். நம்ம இந்த ப்ராப்ளம் சேர்ந்தே ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹேக்கிங்கை கற்றுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. We are Gamecast. We learn, we build, we hack. Thanks for watching.